ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பிஎல்சியில் டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் யாருமே முதல்ல சொல்லியிருந்தேன், டைமர்ஸ் ஆர் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ டைமர்ஸ் ஆர் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் that replace the need for a electromechanical timers. ஸோ எலக்ட்ரோமெக்கானிக்கல் டைமர்ஸ் என்ன? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படித்த தெர்மல் டைமர்ஸ், நியூமேட்டிக் டைமர்ஸ், ஸோ இது எல்லாமே எலக்ட்ரோமெக்கானிக்கல் டைமர்ஸ். ஸோ ஓகேயா, ஸோ அந்த டைமர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம பிஎல்சியில் டைமர்ஸை ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஓகே, டு ரீப்ளேஸ் தி கன்வென்ஷனல் எலக்ட்ரோமெக்கானிக்கல் டைமர்ஸ். ஓகே, ஸோ டைமர்ஸ்னால என்னது, இட் இஸ் யூஸ்டு டு ஆக்டிவேட் ஆர் டீஆக்டிவேட் டிவைஸ் ஆஃப்டர் தி ப்ரீசெட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகே, ஸோ ஒரு டைம் டிலேக்கு அப்புறம் கான்டெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதா, கான்டெக்ட் சேஞ்ச் பண்ணுறது தான் டைமர்ஸோட வேலை. ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இயர் செட்டிங்ஸ் கேன் பி ஆல்டர்டு ஈஸிலி. ஓகே, ஸோ அது நம்ம வந்து டைம் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டிலே 10 செகண்ட், 15 செகண்ட், 20 செகண்ட். ஸோ அந்த டிலே வந்து நம்மளால ஈஸியாக ஆல்டர் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா, டைமிங் அக்யூரசி. ஓகே, ஸோ டைமிங் அக்யூரசி வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ப்ரோக்ராம் பிஎல்சியில் ப்ரோக்ராம் எழுதும்போது அதோட டைமிங் அக்யூரசி கரெக்டாக இருக்கும். இப்போ 10 செகண்ட் டிலே கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த 10 செகண்ட் டிலே நடக்கும். ஸோ அதே இது நம்ம எலக்ட்ரோமெக்கானிக்கல் டைமர்ஸ், தட் இஸ் தெர்மல் டைமர், நியூமேட்டிக் டைமர்ஸ், ஸோ இதெல்லாம் என்னன்னா எலக்ட்ரோமெக்கானிக்கல் டைமர்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டிலே வந்து அக்யூரேட்டாக கிடைக்காது. ஓகே, ஸோ கொஞ்சம் லேக் ஆகலாம், அப்படின்னா லீட் ஆகலாம். பட் டைமிங்கில் கரெக்டான அக்யூரசி வேணும் அப்படின்னா we need to go for a timing instruction in PLC. ஸோ ஓகே, அப்போ பிஎல்சியில் பொறுத்த வரைக்கும் ஆலன் பிராட்லி, ஸோ இட் இஸ் அ டைப். ஓகே, ஸோ இட் இஸ் அ மேனுஃபேக்சரர் ஆஃப் பிஎல்சி. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆலன் பிராட்லி டைப்பில் ஸோ டைமர் எலமெண்ட்ஸ் ஈச் டேக் 3 டேட்டா டேபிள் வேர்டு. ஓகே, ஸோ அப்போ ஆலன் பிராட்லிங்கிறது வந்து இட் இஸ் அ 16 பிட் டேபிள் வேர்டு. ஓகே, அப்போ 16 பிட்ங்கிறது இட் இஸ் அ ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலில் டோட்டலாக 16 பிட்ஸ் இருக்கும். ஓகே, 16 பிட்ஸ், தட் இஸ் 0 to 15 சொல்லுவோம். 0 to 15. அதில் 16 பிட்ஸ்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, அப்போ இது 0, இது வந்து 15th பிட், பிகாஸ் இட் இஸ் அ ஹெக்ஸாடெசிமல் டைப் ஆஃப் வேர்டு. ஓகே, இதில் அந்த கடைசி 3 பிட்ஸ் வந்து எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைமிங் பிட்ஸ். ஓகே, ஸோ அப்போ கடைசி 15 14 13, the 3 last bits represent the timing bits. ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த கடைசி 3 பிட்ஸ் என்னதெல்லாம், ஒன்று கண்ட்ரோல் வேர்டுக்குள்ளது, ஸோ தட் இஸ் 15th பிட் வந்து கண்ட்ரோல் வேர்டு, ஸோ ப்ரீசெட் வேர்டு அண்ட் அக்குமுலேட்டட் வேர்டு. ஸோ தி கண்ட்ரோல் வேர்ட்ஸ் யூசஸ் தி 3 கண்ட்ரோல் பிட்ஸ். ஓகே, ஸோ என்னதெல்லாம் அப்படின்னா எனேபிள், டைமர் டைமிங் பிட் அண்ட் டன் பிட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எனேபிள் பிட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ த எனேபிள் பிட் இஸ் ட்ரூ whenever the timer instruction is true. ஓகே, ஸோ டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ட்ரூன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டைமருக்கு இன்புட் சிக்னல், அதாவது டைமர் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரூன்னு சொல்றோம். ஓகே, அப்போ டைமர் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எனேபிள் பிட் வந்து என்ன ஆயிருமா, ட்ரூன்னு ஆயிருமா. ட்ரூனா என்னது, 1ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ டைமருக்கு வந்து நம்ம இன்புட் சிக்னல் கொடுக்கல அப்படின்னா இந்த பிட் வந்து 0ல இருக்கும். டைமருக்கு எப்போ இன்புட் சிக்னல் வந்து அது எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ இது வந்து என்ன ஆயிரும், 0 to 1க்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ அதாவது 2வது பாயிண்ட்ல கொடுத்துருக்கு, எனேபிள் பிட் வந்து எப்போ ஃபால்ஸா இருக்கும் அப்படின்னா டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபால்ஸ். ஸோ டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, டைமருக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்கல, அது டீஎனர்ஜைஸ் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா பிட் வந்து எப்படி இருக்கும்னா ஃபால்ஸ்ல இருக்கும். ஃபால்ஸ்னா 0ல இருக்கும். ஓகே, ஸோ 2வது டைமர் டைமிங் பிட். ஓகே, டிடி, இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் எனேபிள் பிட் வந்து எனேபிள் ஆனதுக்கப்புறம், எனேபிள் என்ன அர்த்தம், இன்புட் வந்து நம்ம சப்ளை கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ டைமருக்கு இன்புட் சப்ளை கிடைச்சிருச்சு. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணும், அது டைமரை டைமிங் பண்ண ஆரம்பிக்கும், அப்படி தானே, ஸோ கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகிறது வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா டைமர் டைமிங் பிட் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கவுண்டிங் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ 10 செகண்ட் நம்ம டிலே கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1 2 3 4 அந்த கவுண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டைமர் டைமிங் பிட் வந்து செட் ஆயிருக்கும், தட் இஸ் 1ன்னு வந்திருக்கும். 1ன்னு வந்துச்சு அப்படின்னா டைமர்ல டைமிங் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே இது இந்த டைமர் டைமிங் பிட் வந்து 0ன்னு இருந்துச்சுன்னா டைமிங் வந்து முடிஞ்சிருக்கலாம், அப்படின்னா டைமிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகாம கூட இருக்கலாம். அப்போ எக்ஸாக்டா அந்த டைமிங் நடக்கிறது அந்த டைமிங் நடக்கிறதுங்க வந்து எப்படி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த டைமர் டைமிங் பிட் வந்து செட் ஆயிருக்கும், தட் இஸ் 1ன்னு செட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலா 3rd ஒன் வந்து டன் பிட். ஓகே, ஸோ டன் பிட்ங்கிறது என்ன அப்படின்னா,
டைமரோட டைமிங் அந்த கவுண்ட் டவுன் முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 செகண்ட் டிலே கொடுத்துருக்கோம் அப்படின்னா 0 to 10 வரைக்கும் அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த டைமர் டைமிங் பிட் வந்து 0 ஆயிரும். அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் இது 0 ஆயிரும், டன் பிட் வந்து 1 ஆயிரும். தட் மீன்ஸ் டைமிங் கரெக்டாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த டைமர் அந்த கவுண்ட் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் டைமர் டைமிங் பிட் வந்து 0 1 இருக்கும். ஒன்ஸ் அந்த டைமிங் கரெக்டாக முடியும் போது டைமர் டைமிங் பிட் 0 ஆயிரும், இது வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்கு. the done bit changes state whenever the accumulated value reaches the preset value. இது என்னது accumulated value, இன்னொன்று preset value. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ preset value தான் நம்ம பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ண முடியும் ஃபார் டைம் வேரியிங். ஓகே, ஸோ இப்போ 10 செகண்ட் 15 செகண்ட் 20 எவ்வளோ நாள் இருக்கலாம். ஓகே, 1 மினிட் வரைக்கும். ஸோ எவ்வளோ டைம் எடுத்தாலும் அந்த டிலே வந்து எதை வச்சு சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரீசெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இன்பில்ட்டா அந்த ப்ரீசெட் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது மூலமா நம்மளால டைம் டிலேயே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ப்ரீசெட் வேல்யூவும் இந்த அக்குமுலேட்டட் வேல்யூ வந்து ப்ரீசெட் வேல்யூங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய டார்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் 50 அப்படின்னு கொடுத்துருவோம் அப்படின்னா அக்குமுலேட்டட் வேல்யூ வந்து 0. ஓகே, ஃபர்ஸ்ட் இது 0ல இருக்கும். ஸோ நம்ம டார்கெட் வேல்யூ 50, ப்ரீசெட் வேல்யூ வந்து 50. ஒன்ஸ் நம்ம வந்து டைமருக்கு வந்து நம்ம இன்புட் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ டைமருக்கு இன்புட் சிக்னல் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், எனேபிள் பிட் வந்து 1 ஆகும். எனேபிள் பிட் 1 ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், டைமர் டைமிங் பிட்டும் 1 ஆயிரும். பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் கவுண்டிங். ஓகே, அந்த கவுண்டிங்கை தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஓகே, 50 நம்ம ப்ரீசெட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அக்குமுலேட்டட் வேல்யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் இன்க்ரிமெண்டட் பை 1. ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 0 1 2 3 4 5 அந்த மாதிரி கவுண்ட் எது வரைக்கும் வரும், நம்ம ப்ரீசெட் வேல்யூ எது வரைக்கும் வச்சிருக்கோமோ அது வரைக்கும் வரும். ஓகே, ஸோ அக்குமுலேட்டட் வேல்யூ 0லேருந்து 15 கொடுத்துருக்கோம் அப்படின்னா 50 வரைக்கும் அந்த டைம் எடுத்துக்கிடும். ஓகே, ஸோ இதுதான் கவுண்டிங் டைம். இந்த கவுண்டிங் டைம் நடக்கிற வரைக்கும் டைமர் டைமிங் பிட் தட் இஸ் டிடி பிட் அது வந்து எப்படி இருக்கும், 1ல இருக்கும். ஆக்சுவலாக இந்த அக்குமுலேட்டட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இந்த ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் டைமர் டைமிங் பிட் 0 ஆயிரும், டன் பிட் வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இது எனேபிள் பிட்டு, இது டைமர் டைமிங் பிட்டு, இது டன் பிட். ஓகே, ஸோ ஆஃப்டர் இந்த டன் பிட் 1 ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே என்ன நடக்கும், கான்டாக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலி ஓப்பனாக இருந்துச்சுன்னா க்ளோஸ் ஆகும், நார்மலி க்ளோஸாக இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, அப்போ எப்பவும் டன் பிட் எப்போ 1 ஆகுதோ, எப்பவும் ட்ரூ ஆகுதோ, எப்போ ஹை ஆகுதோ அப்போ தான் என்ன நடக்கும், கான்டாக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் என்ன அப்படின்னா டைமர். ஸோ இங்கே பாருங்க ப்ரீசெட் வேல்யூ. ஸோ இந்த ப்ரீசெட் இஸ் தி செட் பாயிண்டர் ஆஃப் தி டைமர். தட் இஸ் டார்கெட். நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் அதுதான் என்னன்னா ப்ரீசெட் வேல்யூ. ஓகே, ஸோ இதுலேருந்து நான் ரேஞ்ச் எவ்வளவு 0 to 32,767 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீசெட்ல நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுமா, டைம்ங்கிறதே இட் இஸ் அ பாசிட்டிவ் ஒன். ஓகே, ஸோ டைம்ல நம்ம நெகட்டிவ்னு ஒன்று செட் பண்ணவே முடியாது. ஸோ அதான் ப்ரீசெட் வில் நாட் ஸ்டோர் அ நெகட்டிவ் நம்பர். நெக்ஸ்ட் அக்குமுலேட்டட். நான் ஏற்கனவே என்ன சொன்னா அக்குமுலேட்டட் வேல்யூ எப்போ நடக்கும், ஸோ அந்த டைமர் டைமிங் பிட் எப்போ 1 ஆகுதோ அதுலேருந்து என்ன ஆகும், அக்குமுலேட்டட் வேல்யூ 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரிமெண்டட் பை 1. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அந்த ப்ரீசெட் வேல்யூ வர்ற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ the accumulated word is a value that increments as the timer is timing. ஸோ டைமர் இஸ் டைமிங் என்னது டிடி பிட்னு பார்த்தோமா. ஸோ டிடி பிட் வந்து எப்போ 1 ஆகுதோ அதுலேருந்து என்ன நடக்கும், டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அந்த டைமிங் எதில் நடக்கும், இன் அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டர் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும். எது வரைக்கும், ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ the accumulated value will stop incrementing. எப்போ ஸ்டாப் ஆகும், when its value reaches the preset value. நம்ம செட் பண்ண வேல்யூக்கு வந்ததுக்கு அப்புறம் accumulated value என்ன ஆயிருமா, ஸ்டாப் இன்க்ரிமெண்டிங். தட் இஸ் ஸ்டாப். ஓகே, ஸோ ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் accumulated value ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் டைமர் டைமிங் பிட் வந்து 0 ஆயிரும், டன் பிட் வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ இதுல டைம் பேஸ்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு பிஎல்சிக்கும் டைம் பேஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ நம்ம டைம் டிலே எவ்வளவு கொடுப்போம், மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட்ஸ்ல கொடுப்போம், அப்படி இல்லை மினிட்ல கொடுப்போம். ஸோ அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ the timer instruction also requires that you enter a time base which is either, ஸோ இது எல்லாமே 1 செகண்ட் ஆர் 0.01 செகண்ட் 0.001 செகண்ட். ஸோ இது எல்லாமே என்னன்னா இட் இஸ் இன்பில்ட் பை தி மேனுஃபேக்சர்ஸ். ஓகே, ஒரு மேனுஃபேக்சர் இப்போ ஆலன் பிராட்லி, ஹனிவெல், ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சர்ஸ் வந்து அந்த டைமர்ல இன்பில்ட்டா ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 1 செகண்ட் 0.01 செகண்ட் அப்படின்னா 0.00 செகண்ட்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஆக்சுவல் டைம் டிலே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீசெட் வேல்யூ இன்டு டைம் பேஸ். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரீசெட் வேல்யூவை தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீசெட் வேல்யூ 15 கொடுத்துருக்கோம், டைம் பேஸ் இந்த டைம் பேஸ்ங்கிறது சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது என்னன்னா இன்பில்ட்டா மேனுஃபேக்சருக்கு டிசைன் பண்ணும்போது உள்ளது. 0.01 செகண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சியில டைம் பேஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரீசெட் வேல்யூ 50 கொடுத்தோம்னா ஆக்சுவலாக நம்ம டைம் டிலே எவ்வளவோ, ப்ரீசெட் வேல்யூ இன்டூ டைம் பேஸ். அப்போ ப்ரீசெட் வேல்யூ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 50 கொடுத்துருக்கோம். ஸோ இன்பில்ட்டா உள்ள டைம் பேஸ் எவ்வளவு, 0.01 செகண்ட். அப்போ 50 இன்டூ 0.01 வந்து 5 செகண்ட். அப்போ ஆக்சுவலாக 5 செகண்ட் டைம் டிலே நடக்கும். இதே இது நம்மளுக்கு 10 செகண்ட் டிலே வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10 செகண்ட் டிலே வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீசெட் வேல்யூ நம்மளால ப்ரீசெட் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ 100ன்னு கொடுக்கலாம். ஸோ ப்ரீசெட் வேல்யூட ரேஞ்ச் எவ்வளவு, 0 to
32,767. இப்போ நம்ம 100ன்னு கொடுத்துருக்கோம். 100 இன்டூ இந்த 0.01 தட் இஸ் டைம் பேஸ் மாறுமா மாறாது. ஓகே, அப்போ 0.01. அப்போ 100 இன்டூ 0.01 எவ்வளோ வரும்? ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு 10 செகண்ட் டைம் டிலே வேணும்னா நம்ம என்னதான் பண்ண முடியும்? இந்த ப்ரீசெட் வேல்யூ 100ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 10 செகண்ட் டைம் டிலே வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த டிலே எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது? பை ப்ரீசெட் வேல்யூ. ஸோ ப்ரீசெட் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளால டைம் டிலேயை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் யாருக்கே சொன்னேன் இல்லையா, 16 ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா 16 பிட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருக்கும்? 0 to 12 வரைக்கும் இருக்கும். கடைசி 3 பிட்ஸ் வந்து டைமரை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கண்ட்ரோல்னு பார்த்தோமா. கண்ட்ரோலுங்கிறது எது? இட் இஸ் அ கண்ட்ரோல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலு. ஸோ கண்ட்ரோலில் வந்து 3 இது இருக்கு அப்படி தானே. ஸோ 15, 14, 13 இந்த பிட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த 15th பிட்டுங்கிறது எனாபிள் பிட். எனாபிள் பிட்டுங்கிறது என்னது? டைமருக்கு வந்து எப்போ இன்புட் சிக்னல் கிடைக்குதோ அப்போ இது என்ன ஆயிரும்? 1ங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அடுத்தது டைமர் டைமிங். ஸோ இது எனாபிள் பிட் 1 வந்ததுக்கு அப்புறமே என்ன ஆயிரும்? டைமர் வந்து டைமை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். தட் இஸ் 1. டைமர் கவுண்டிங்னு என்னது? அக்குமுலேட்டட் வேல்யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி ப்ரீசெட் வேல்யூ வர்ற வரைக்கும் உள்ள அந்த இன்க்ரிமெண்டிங் டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டைமர் டைமிங்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த டைமர் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 14th பிட் என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். 13th பிட்டுங்கிறது இட் ரெப்ரசென்ட்ஸ் டன். அப்போ இது என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ டன் பிட் 1 ஆனதுக்கு அப்புறம் தான் கான்டாக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க 15th பிட் என்ன கொடுத்துருக்கு? செட் வென் டைமர்ஸ் இன்புட் டர்ன்ஸ் ஆன். அப்படின்னா என்னது? டைமருக்கு வந்து இன்புட் சிக்னல் தட் இஸ் டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறமே இந்த எனபிள் பிட் வந்து என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். செட்னா என்ன இருக்கும்? 1ன்னு அர்த்தம். செட்னா எப்பவுமே 1, ரீசெட்னா எப்பவுமே 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த 14th பிட் எப்பவும் செட் ஆகும்? வென் டைமர் இஸ் டைமிங். ஓகே, ஸோ எனபிள் பிட் வந்து 1 ஆனதுக்கு அப்புறம் டைமர் வந்து டைம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, டைமிங் தான் நம்ம என்ன சொல்றோம்? அக்குமுலேட்டட் வேல்யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி ப்ரீசெட் வேல்யூ வர்ற வரைக்கும் உள்ள டைம் தான் நம்ம டைமிங்னு சொல்றோம். ஸோ அது வரைக்கும் இந்த 14th பிட் வந்து 1ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த 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 இது என்னது அப்படின்னா செட் வென் டைமர் ஹஸ் டைம்ட் அவுட். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 13 நாட் 15, இது 13. ஓகே, ஸோ 13th பிட் தானே டன் பிட். ஓகே, ஸோ இப்போ எப்போ டன் ஆகும்? டைமர் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? இந்த டைமர் டைமிங் இந்த பிட் வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி இது வந்து 1 ஆயிரும். ஓகே, டன் வந்து 1 ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், ரிட்டர்ன் டி டைமர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் டிலே டைமர் என்ன பார்க்கலாம். ஆன் டிலே டைமர் என்னது? ஸோ நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் வச்சு பார்த்தோம்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் சிக்னல் தட் இஸ் ஒரு காயில் வந்து எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இட் டேக் சம் டைம் டு சேஞ்ச் ஓவர் தி கான்டாக்ட்ஸ். ஓகே, அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆன் டிலே டைம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆன் டிலே டைம். ஓகே, ஸோ இட் ஹஸ் 2 அவுட்புட்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம்? எனபிள் அவுட்புட் தட் இஸ் EN ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டவுன் அவுட்புட் அதை DN ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ EN அண்ட் DN. ஸோ இதில் வந்து என்னது கொடுத்துருக்கு அப்படின்னா ஸோ இட் இஸ் அ ஆன் டிலே எனர்ஜைசேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ when the timer's block input has logic continuity. ஸோ இது வந்து இந்த லைன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டைமருக்கு இன்புட் சிக்னல் கிடைச்சிருந்துச்சு. தட் இஸ் டைமரோட காயில் எனர்ஜைஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எனபிள் அவுட்புட் வந்து 1 ஆகும். இட் இஸ் செட். ஓகே, ஸோ டர்ன் ஆன் அப்படின்னா எனபிள் அவுட்புட் வந்து 1 ஆகும். as a result 1 will be stored in the 15th bit of the control word. ஏன்னா 15th bit தான் எனபிள் பிட் அப்படிதானே. ஸோ டைமருக்கு வந்து இன்புட் சிக்னல் கிடைச்சிருச்சு. அப்போ 15th bit என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அது கிடைச்ச உடனே என்ன ஆகும்? ஒன்ஸ் தி டைமர் இஸ் எனபிள்ட் தட் இஸ் இந்த எனபிள் பிட் இந்த 15th பிட் வந்து 1 ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டைமிங்னா என்ன அர்த்தம்? அக்குமுலேட்டட் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ப்ரீசெட் வேல்யூ வர்ற வரைக்கும் உள்ள டைம் தான் நம்ம என்ன சொல்றோம்? டைமிங் சொல்றோம். ஸோ தட்ஸ் 1 will be stored in. எப்போ டைமிங் நடக்கு அப்படிதானே? அக்குமுலேட்டட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ டைமிங் நடக்க என்ன அர்த்தம்? TT இந்த 14th பிட் என்ன ஆயிரும்? 1ன்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ which is the timer timing bit. டைமர் டைமிங் பிட் தான் என்னது? 14th பிட் TT, அது 1 ஆயிரும். So as the timer times, the timer time என்ன அர்த்தம்? accumulated value increases until it equals the preset value. preset valueங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய டைம், நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, ஸோ ஆக்சுவல் டைம் டிலேங்கிறது என்னது? preset value into time base. ஸோ preset value வர்ற வரைக்கும் accumulated value வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது வரைக்கும் என்ன அர்த்தம்? டைமர் டைமிங் பிட் வந்து என்னதுன்னா ஸோ அக்குமுலேட்டட் வேல்யூ ரீச் ஆகி அந்த ப்ரீசெட் வேல்யூ வந்ததுக்கப்புறம் டைமர் டைமிங் பிட் வந்து 0 ஆயிரும். ஸோ டைமர் டைமிங் பிட் 0 ஆனதுக்கப்புறம் டன் முடிஞ்சிருச்சு, டைமிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, கவுண்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ டன் பிட் வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் இது என்ன ஆயிருமா? டைமர் டைமிங் ஆனதுக்கப்புறம் TT பிட் வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டன் பிட் வந்து வில் பிகம் 1. ஓகே, லாஜிக் 1 ஆயிரும். தட் மீன்ஸ்
டன் அவுட்புட் dn will turn on என்னது இது வந்து 1 ஆயிரும். ஸோ டன் அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் என்னது அர்த்தம், கான்டாக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டைமர்ஸ் டிலே ஆக்ஷன் கான்டாக்ட் தட் மீன்ஸ் நார்மலி ஓப்பன்னா க்ளோஸ்டு, நார்மலி க்ளோஸ்டா ஓப்பன் ஆகும். ஓகேயா. So the length of the time delay can be adjusted by changing the preset value. நம்ம யாருக்கே பார்த்தோம், preset value சேஞ்ச் பண்றது மூலமா நம்மளால டைம் டிலே சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா ஆக்சுவல் டைம் டிலே ஈக்குவல் டு preset value into டைம் பேஸ். ஓகே, அந்த டைம் பேஸ்ங்கிறது ஒவ்வொரு மேனுஃபேக்சரை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.01 செகண்டா இருக்கலாம், 1 செகண்டா இருக்கலாம், 0.001 செகண்டா இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மேனுஃபேக்சரர். பட் இந்த preset value சேஞ்ச் பண்றது மூலமா நம்மளுக்கு தேவையான டைம் டிலே நம்மளால கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ this is the timers on delay instruction. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ இங்கே என்ன இருக்கு, ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு, இங்க ஒரு டைமர் இருக்கு. ஸோ இது வந்து இந்த இஎன்ங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் தி 15th பிட், தட் இஸ் எனேபிள் பிட். டிஎன்ங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் தி 13th பிட், அதாவது டன் பிட்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்கு, நார்மலி ஓப்பனா இருக்கு. வந்து டைமர் டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து என்ன ஆகும், க்ளோஸ்ட் ஆகும். ஸோ இது க்ளோஸ்ட் ஆகிறது மூலமா இது வந்து அவுட்புட். ஓகே, ஸோ 0:0/0 இது வந்து என்னன்னா இட் இஸ் அ அவுட்புட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். when the input, okay, so input இங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க, i:0.0/0 ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. this is the input இங்க ஸ்டார்ட் புஷ் பட்டன் is normally open. so இது க்ளோஸ்ட் ஆகும்போது இதை நம்ம பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், க்ளோஸ்ட் ஆகும். ஓகே, இஸ் க்ளோஸ்ட். ஸோ க்ளோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம், டைமருக்கு சிக்னல் கிடைச்சது. அப்படிதான் இதுதான டைமர். ஸோ டைமருக்கு சிக்னல் கிடைச்சோடனே என்ன ஆயிரும், எனேபிள் பிட் வந்து 1 ஆயிரும். அதான் இங்க கொடுத்துருக்கு. ஸோ எனேபிள் பிட் டு டர்ன் ஆன். ஸோ எனேபிள் பிட் 1 ஆயிரும். ஸோ எனேபிள் பிட் 1 ஆனதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம், கவுண்டிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். கவுண்டிங் என்னது, அக்குமுலேட்டட் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ வர வரைக்கும் உள்ளதான் நம்ம கவுண்டிங் சொல்றோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கு, டைம் பேஸ் வந்து 1 கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் டைம் பேஸ் வந்து 1 செகண்ட், ப்ரீசெட் வேல்யூ 4 கொடுத்துருக்கு. அப்போ ஆக்சுவல் டைம் டிலே எவ்வளவு, 4 இன்டூ தட் இஸ் ப்ரீசெட் வேல்யூ இன்டூ டைம் பேஸ் எவ்வளவு, 1 செகண்ட். அப்போ ஆக்சுவலா நம்ம கொடுக்கக்கூடிய டைம் டிலே எவ்வளவு, 4 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் என்ன நடக்குமா, டைமர் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டைமர் கவுண்டர் என்ன அர்த்தம், டிடி பிட், டிடி தட் இஸ் 14th பிட் இப்போ என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கவுண்ட் பண்ணும். அக்குமுலேட்டட் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ வர வரைக்கும் கவுண்ட் பண்ணும். ஸோ ஓகே, ஸோ அக்குமுலேட்டட் வேல்யூ 0ல இருக்கும். அப்புறம் 1 2 3 4. ஓகே, ஸோ ப்ரீசெட் வந்து நம்ம 4னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீசெட் டைம் திஸ் டைமர், இந்த டைமருக்கு எவ்வளவு, 4 செகண்ட். நம்ம யாருனே பார்த்துட்டோம். ஏன்னா ப்ரீசெட் வேல்யூ இன்டூ டைம் பேஸ் பார்த்தா 4 செகண்ட். ஓகே, அப்போ 4 செகண்ட் வர வரைக்கும் அக்குமுலேட்டட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 0 1 2 3 4. ஓகே, அப்போ 4 செகண்ட்ஸ் கரெக்டாக ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், டைமிங் பிட் வந்து 0 ஆயிரும், டன் பிட் வந்து 1 ஆயிரும், இந்த பிட் வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ டன் பிட் கோஸ் ஃப்ரம் ஃபால்ஸ் டு ட்ரூ. அப்படி என்ன அர்த்தம், இவ்வளவு நேரம் 0ல இருந்தது இப்போ 1க்கு சேஞ்ச் ஆயிருச்சு டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த டைமிங் பிட் என்ன ஆயிரும், கோஸ் ஃப்ரம் ட்ரூ டு ஃபால்ஸ். ஸோ டைமர் நடக்கும்போது 1ல இருந்தது இப்போ ஃபால்ஸ் 0க்கு போயிடும். ட்ரூ டு ஃபால்ஸ்ல என்ன அர்த்தம், 1 to 0ன்னு அர்த்தம். ஸோ இங்க பார்த்தோம் இல்லையா, அதே தான். அந்த அவுட்புட் காயில் டு டர்ன் ஆன். ஸோ அவுட்புட் காயில் டர்ன் ஆன் என்ன அர்த்தம், ஸோ கரெக்டாக அந்த டன் பிட் 1 ஆனதுக்கு அப்புறம் இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆயிரும். ஏன்னா இந்த டைமருக்குள்ள கான்டாக்ட் தான் இது. ஓகே, ஸோ T4:18 கொடுத்துருக்கா, T4:18. ஸோ அதே இதில் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க, T4:18. அப்போ இந்த டைமருக்குள்ள கான்டாக்ட் தான் இது. ஆக்சுவலாக டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகிறதுனால அவுட்புட் காயில் எனர்ஜைஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகே, அவுட்புட் காயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. இந்த இன்புட் கோஸ் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த இன்புட் கோஸ் ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம், ஃபால்ஸ்னா இந்த கான்டாக்ட் ஓப்பன் அர்த்தம். அப்போ இந்த லாஜிக் வந்து 0. ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா டைமருக்கு ஏதாவது சிக்னல் வருமா, வராது. ஸோ ஆக்சுவலாக எனேபிள் பிட் அப்போ 0 ஆயிரும். டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் கோஸ் ஃபால்ஸ். இப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, எனேபிள் பிட் வந்து 0 ஆயிரும். அட் த சேம் டைம் டன் பிட் வந்து அதே 1ல தான் இருக்கும். ஸோ அந்த டன் பிட் இப்போ எல்லாத்தையுமே 0க்கு கொண்டு வரணும் அப்படின்னா we need to go for a reset. ஓகே, ஸோ ரீசெட் பண்ணணும். ஸோ ரீசெட்டுக்கு தனியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ரீசெட் கொடுத்ததுக்கு அப்புறம் அக்குமுலேட்டட் வேல்யூ என்ன ஆயிடும், 0க்கு வந்துடும். ஓகே, ஸோ அக்குமுலேட்டட் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ 4ல வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம திரும்ப 0 கொண்டு வரணும் அப்படின்னா we need to go for a reset instruction. ஓகே, அந்த ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மூலமா இது என்ன ஆயிரும், அக்குமுலேட்டட் வேல்யூ 0 ஆயிரும். அதே மாதிரி எனேபிள் பிட், டன் பிட் எல்லாமே 0க்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த டைமிங் டயக்ராம் பாருங்க. ஸோ டைமர் இன்புட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்புட் கிடைக்குது, அதுக்கு சிக்னல். ஓகே, இன்புட் சிக்னல் கிடைக்குது. அப்போ டைமர் காயிலுக்கு இன்புட் போகுது. ஓகே, ஸோ இன்புட் போனதுன்னே என்ன ஆகும், எனேபிள் பிட் வந்து 1 ஆயிரும். இங்க பாருங்க, எனேபிள் பிட் 0 இருக்கு. இன்புட் கரெக்டாக கிடைச்ச உடனே இதுவும் 1 ஆயிருச்சு, எனேபிள் பிட்டும் 1 ஆயிருச்சு. டைமர் இப்போ எனேபிள் பிட் 1 ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், டைமர் வந்து டைம் பண்ண ஆரம்பிச்சிடும் தான், டைமிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இதுவும் 1 ஆயிரும். ஓகே, ஸோ 1 அட் த சேம் டைம் டன் பிட் நடந்துருமா, நடக்காது. ஏன்னா இட்ஸ் அ டிலே டைமர். ஓகே, ஸோ இங்க இருந்து டிலே நடந்துட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், அக்குமுலேட்டர் வந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். 0 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல 4 கவுண்ட் முடியும் போது என்ன ஆகும்,
டன் பீட் வந்து கவுண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 0 ஆயிரும். கரெக்டாக இது 0 ஆகிற நேரத்தில் டிலே இந்த டன் பீட் வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ டைமர் டைமிங் பிட் வந்து எப்போ முடியுதோ அந்த கவுண்ட் எப்போ முடியுதோ அப்போ டைமர் டைமிங் பிட் வந்து 0 ஆயிரும். அட் த சேம் டைம் டன் பீட் வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிலேன்னு சொல்கிறோம். இட்ஸ் அப்போ என்ன அர்த்தம், நம்ம இன்புட் கொடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இங்கே அவுட்புட் நடக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா காயில் எப்போ எனர்ஜைஸ் ஆகுது, இந்த இடத்துல எனர்ஜைஸ் ஆகுது. ஸோ there is a delay. இதான் நம்ம என்ன சொல்றோம், ஆன் டிலே டைமர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் டிலே டைமர். ஓகே, ஸோ டைமர் ஆஃப் டிலே இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுலயும் ரெண்டு அவுட்புட்ஸ் இருக்கு, எனேபிள் அவுட்புட் அண்ட் டன் அவுட்புட். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஆஃப் டிலே டி எனர்ஜைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆஃப் டிலே டி எனர்ஜைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இதுல என்ன நடக்கும், when the done output will be off when the program is first started and the timer's input is off. So when the input logic turns on அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம டைமருக்கு வந்து சப்ளை கிடைச்சிருச்சு, that is 1 ட்ரூன்னு அர்த்தம். both the blocks enable output, input supply கிடைச்ச உடனே enable bit 1 ஆயிருமா, at the same time done bit என்ன ஆயிருமா 1 ஆயிருமா. ஸோ ஆனால் ஆன் டிலே டைமர்ல டன் பிட் வந்து 1 ஆகாது, அப்படிதானே. ஸோ நம்ம டைமருக்கு வந்து இன்புட் சிக்னல் கிடைச்ச உடனே எனேபிள் பிட் மட்டும் தான் 1 ஆகும். ஒன்ஸ் அந்த டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டன் பீட் 1 ஆகும். இதுல ஆன் டிலே டைமர்ல. பட் ஆஃப் டிலே டைமரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டைமருக்கு இன்புட் சப்ளை கிடைச்ச உடனே எனேபிள் பிட் 1 ஆகும், டன் பிட் 1 ஆயிரும். ஓகே, ஸோ ஹவவர் த டைமர் வந்து டைமிங் பண்ணாது. ஓகே, ஸோ டைமர் வந்து டைமிங் ஸ்டார்ட் பண்ணாது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அன் ஆஃப் சிக்னல். ஸோ இதான ஆஃப் டிலே டைமர். ஸோ ஆஃப் டிலே டைமர் என்னது, அந்த நம்ம வந்து இன்புட் சிக்னல் வந்து ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்ன ஆகும், கான்டெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ டைமருக்கு இன்புட் சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் எனேபிள் பிட் 1 ஆயிரும், டன் பிட் 1 ஆயிரும். அட் த சேம் டைம் டைமிங் பிட் வந்து எப்படியே தான் இருக்கும், 0லயே தான் இருக்கும். ஸோ டைமிங் பிட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஒன்ஸ் த இன்புட் சப்ளை வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், when the blocks input turns off, that is input நம்ம வந்து இன்புட் கொடுக்கல, இன்புட் தட் இஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், எனேபிள் வந்து 0 ஆயிரும். ஓகே, எனேபிள் பிட் வந்து 0 ஆயிரும். அந்த டைமர் வில் ஸ்டார்ட் டைமிங். இப்போ தான் டைமர் வந்து ஸ்டார்ட் டைமிங். அப்படின்னா என்ன அர்த்தம், டிடி டைமர் பிட் டிடி தட் இஸ் 14th பிட் இந்த இடத்துல என்ன ஆகுது, 1ன்னு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி அவுட்புட் டன் அவுட்புட் எப்படி இருக்குமோ அதே 1லயே தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த டைமர் டு டைம் அவுட். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த அக்குமுலேட்டட் வேல்யூ வந்து இங்கே அக்குமுலேட்டட் வேல்யூ வந்து ப்ரீசெட் வேல்யூ வர்ற வரைக்கும் என்ன தானே இருக்கும், ஸோ இங்கேயும் அக்குமுலேட்டட் வேல்யூ வந்து ப்ரீசெட் வேல்யூ வரைக்கும் வந்துட்டு இருக்கும். டைமர் வில் ஸ்டாப் டைமிங். ஓகே, ஸோ டைமர் வில் ஸ்டாப் டைமிங் என்ன இருக்கும், இந்த இடத்துல டிடி பிட் வந்து 0 ஆயிரும். அட் தி சேம் டைம் டன் அவுட்புட் என்ன ஆயிரும், டர்ன் ஆஃப் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும், டைமரோட கான்டாக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இங்கேயும் டைம் டிலே எப்படி கொடுக்குறோம், பை அட்ஜஸ்டிங் தி ப்ரீசெட் வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே நம்ம இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனேபிள் பிட் வந்து 1 ஆயிரும். அட் தி சேம் டைம் டன் பிட் தட் இஸ் 13th பிட், இது 15 இது 13 இது 1 ஆயிரும். டைமர் டைமிங் பிட் மட்டும் எப்படி இருக்கும், 0லயே இருக்கும். எப்போ இங்க இன்புட் லாஜிக் 1 கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இன்புட் எப்போ 0 ஆகுதோ அப்போ எனேபிள் பிட் வந்து 0 ஆயிரும், டன் பிட் அதே 1லயே தான் இருக்கும். டைமர் டைமிங் இப்போ தான் டைமிங் நடக்கும். ஸோ அந்த டைமிங் தான் நம்ம என்ன சொல்றோம், அக்குமுலேட்டட் வேல்யூ இன்க்ரீஸ் டு ப்ரீசெட் வேல்யூன்னு சொல்றோம். ஸோ ஒன்ஸ் அக்குமுலேட்டட் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் இந்த டைமிங் பிட் வந்து 0 ஆயிரும், டன் பிட் 0 ஆயிரும், எனேபிள் பிட் ஏற்கனவே 0 ஆயிருச்சு. ஸோ இந்த மூணும் 0 ஆனதுக்கு அப்புறம் கான்டெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இட் இஸ் ஆஃப் டிலே டைமர். ஓகே, ஸோ ஆஃப் டிலே டைமர். ஸோ இங்கே டைம் பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 0.01. ப்ரீசெட் வேல்யூ எவ்வளவு, 315. அப்போ ஆக்சுவல் டைம் டிலே எவ்வளவு, 315 into 0.01. ஓகே, இது கால்குலேட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ செகண்ட் வருதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதான் என்னதுன்னா ஆக்சுவல் டைம் டிலே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இதை ப்ளஸ் பண்ணும்போது டைமருக்கு வந்து இன்புட் சிக்னல் கிடைக்கும். ஸோ எனேபிள் சிக்னல் 1, அட் த சேம் டைம் டன் பிட்டு 1 ஆயிரும். டிடிங்கிறது என்னது, டைமர் டைமிங் பிட் வந்து 0லயே தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறமே நம்ம இன்புட் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமே இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா இது ஆஃப் டிலே டைமர். அப்போ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். அப்போ நம்ம இன்புட் கொடுக்கும்போது உடனே இது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த அவுட்புட் இது வந்து எனர்ஜைஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆயிரும். எப்போ
இந்த இன்புட் வந்து ஃபால்ஸ் ஆகும். நம்ம இந்த புஷ் பட்டனை இதுல இருந்து கையை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சிக்னல் வந்து கட் ஆயிரும் அப்படிதானே. ஸோ இந்த சிக்னல் கட் ஆயிருச்சு அப்படின்னா டைமருக்கு வந்து இன்புட் போகாது. அப்போ எனேபிள் பிட் வந்து 0 ஆயிரும். டன் பிட் அதே ஒன்லேயே தான் இருக்கும். டைமிங் பிட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா இப்போ டைமிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒன்ஸ் அந்த அக்குமுலேட்டட் வேல்யூ இங்க 315 இருக்கு அப்படிதானே. ஸோ ப்ரீசெட் வேல்யூ 315 அப்படின்னா அக்குமுலேட்டட் வேல்யூ 0ல இருந்து 1/1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 0 1 2 3 4 அதுல இருந்து 315 வர்ற வரைக்கும் உள்ளதான் எனது டைம் டிலே. ஸோ ஒன்ஸ் அக்குமுலேட்டட் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டிடி பிட் என்னதாயிரும் 0 ஆயிரும். டன் பிட்டும் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும், இந்த கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ இந்த டைமிங் டயக்ராம் பாருங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது, டைமருக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம். டைமர் சப்ளை கொடுத்தோடனே எனேபிள் பிட் வந்து 1 ஆயிரும். அட் த சேம் டைம் டன் பிட்டும் 1 ஆயிரும். ஆனால் டைமிங் பிட் மட்டும் 0லயே இருந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த இன்புட்டை நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டன் பிட் ஆஃப் ஆயிரும், 0 ஆயிரும். டன் பிட் 0 ஆயிரும். அட் த சேம் டைம் பாருங்க அந்த எனேபிள் பிட் 0 ஆயிரும். டன் பிட் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதே ஒன்லேயே தான் இருந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த இன்புட் வந்து நம்ம ஆஃப் பண்ணுற இடத்துல இருந்து டைமிங் டிடி பிட் டைமர் வந்து டைம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம், அக்குமுலேட்டட் வேல்யூ ஈக்குவல்ஸ் தி ப்ரீசெட் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் டைமிங் பிட் வந்து 0 ஆகுது, டன் பிட்டும் 0 ஆகுது. அப்போ இங்கே பாருங்க ஆஃப் டிலே டைமர் இன்புட் ஆஃப் பண்ண இடத்துல இருந்து இட் டேக்ஸ் திஸ் மச் ஆஃப் டைம். ஓகே, கான்டாக்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிது. ஓகே, ஸோ அப்போ இன்புட் ஆஃப் ஆன இடத்துல இருந்து கான்டாக்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆஃப் டிலே டைமர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் அ ரிட்டன் டி டைமர். ஸோ ரிட்டன் டி டைமர்னா என்ன அப்படின்னா, ஸோ இது ஆன் டிலே இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே தான். பட் இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஆன் டிலே டைப்ல என்ன பார்த்தோம், அக்குமுலேட்டட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ப்ரீசெட் வேல்யூ வந்ததுக்கப்புறம் நம்ம இன்புட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அக்குமுலேட்டட் வேல்யூ திரும்ப ரீசெட் ஆயிரும். ஸோ பட் இங்கே ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணிடுவோம். பட் இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா அதே டைமிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 செகண்ட் டைம் டிலே வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ 0 1 2 3 4 5 அதோட ஸ்டாப் ஆயிரும். அடுத்த தடவை திருப்பி நம்ம இன்புட் கிடைக்கும் போது நம்ம எங்க விட்டுச்சோ அதுல இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். 6 7 8 9 10 அப்போ டோட்டல் 10 செகண்ட் டிலேயை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு கொடுக்கறதா என்ன அப்படின்னா ரிட்டன் டி டைமர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க நம்ம ரிட்டன் டி டைமர் யூஸ் பண்றோம். ஸோ டைம் பேஸ் வந்து 1 செகண்ட், ப்ரீசெட் வேல்யூ 10. அப்போ ஆக்சுவல் டைம் டிலேங்கிறது 10 × 1 10 செகண்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் லாஜிக் டேர்ன்ஸ் ஆன் அப்படின்னா இன்புட் இது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறோம், லாஜிக் வந்து 1. அப்போ ரிட்டன் டி டைமருக்கு இன்புட் சிக்னல் போகுதுன்னு அர்த்தம். போனதுக்கப்புறம் என்ன அர்த்தம், எனேபிள் சிக்னல் என்ன ஆயிரும் 1 ஆயிரும். ஸோ எனேபிள் அவுட்புட் வில் டேர்ன் ஆன் அண்ட் தி டைமர் வில் ஸ்டார்ட் டைமிங். ஓகே, ஸோ டைமர் வந்து டைம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் தி இன்புட் லாஜிக் டேர்ன்ஸ் ஆஃப் தி எனேபிள் அவுட்புட் வந்து டேர்ன் ஆஃப் ஆயிரும். தட் இஸ் இன்புட் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா எனேபிள் அவுட்புட் ஓகே அந்த இது வந்து என்ன ஆயிருமா, இப்போ 0 ஆயிரும். and the timer will stop timing. So the accumulated value however will not reset to 0. Okay, so at நார்மலா நம்ம பார்த்த ஆன் டிலே டைமர்ல இன்புட் வந்து ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அக்குமுலேட்டட் வேல்யூ திரும்ப என்ன ஆயிரும் 0க்கு வந்துரும். பட் இங்க அக்குமுலேட்டட் வேல்யூ 0க்கு வராது. ஓகே, ஸோ திரும்ப இந்த டைமர் ஸ்டார்ட் டைமிங் அகைன். எப்போ டைமர் திரும்ப ஸ்டார்ட் ஆகும், இந்த இன்புட் சிக்னல் திரும்ப 1ன்னு வரும்போது. ஓகே, ஸோ 1ன்னு வந்துச்சு அப்படின்னா டைமர் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகுமா, இட் வில் பிக் அப் வேர் இட் லெஃப்ட் அவுட். எந்த இடத்துல அக்குமுலேட்டட் வேல்யூ நின்றுச்சோ அதுல இருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 செகண்ட் அப்படின்னா நம்ம 5 செகண்ட்ல நின்றுச்சு அப்படின்னா அடுத்த தடவை ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஆகும், 6 செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஆக்சுவலா டைம் டிலே வந்து 10 செகண்ட். நம்ம வந்து இன்புட்டை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே டைமருக்கு வந்து இன்புட் சிக்னல் கிடைச்சிருச்சு. ஸோ டைமர் வந்து டைம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணா அக்குமுலேட்டர் வேல்யூ 0க்கு வராது. 0க்கு வராம எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சோ, இப்போ 6 செகண்ட்ல ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்ததுல நம்ம திரும்ப இன்புட் சிக்னல் 1 கொடுக்கும்போது எங்க விட்டுச்சோ அதுல இருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த டோட்டலா அந்த டைம் டிலே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன அர்த்தம், டன் அவுட்புட் வந்து 1 ஆகும். ஓகே, ஸோ டன் அவுட்புட் 1 ஆனதுக்கு அப்புறம் எனேபிள் அவுட்புட் வந்து டர்ன் ஆஃப், தட் இஸ் 0 ஆயிரும். அப்புறம் ஒன்ஸ் தி ரிட்டன் தி டைமர் ஹஸ் டைம்ட் அவுட், இட்ஸ் டன் அவுட்புட் வில் ரிமைன் ஆன் ஈவன் இஃப் தி இன்புட் லாஜிக் வில் டர்ன் ஆஃப். ஓகே, ஸோ டன் அவுட்புட் அதே மாதிரியே இருக்கும். அது திருப்பி நம்ம என்ன யூஸ் பண்றோம், ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றோம். we used to turn the done output off, okay, and reset the timer's accumulated value. Okay, so இங்க பாருங்க இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமர் இன்புட் வந்து இந்த இடத்துல 1 ஆகுது. ஓகே, தட் மீன்ஸ் இந்த கான்டாக்டை இந்த டைம்ல க்ளோஸ் பண்றோம். அப்போ டைமர் இன்புட் வந்து 1 ஆகுது. ஓகே, ஸோ டைமர் இன்புட் 1ன்னு அர்த்தம் எனேபிள் பிட்டும் 1 ஆயிரும். ஓகே, ஸோ இங்க பாருங்க எனேபிள் பிட்டும் இந்த டைம்ல 1 ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல டைமர் வந்து டைமிங்
நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டைமர் வந்து டைமிங் பிட் டிடி ஒன்று என்ன அர்த்தம், அக்குமுலேட்டட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ப்ரீசெட் வேல்யூ நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ப்ரீசெட் வேல்யூ 10 அப்படின்னா அக்குமுலேட்டட் வேல்யூ 0ல இருந்து அப்படியே 10க்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரும்போது அப்போ பாதினா என்ன அர்த்தம், ஆக்சுவலாக அக்குமுலேட்டட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி 5 செகண்ட் வரைக்கும் வருது. 5 செகண்ட் வரைக்கும் வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த செகண்ட்ல திரும்ப ஆஃப் பண்ணிட்டோம், டைமருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளையை கட் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆயிரும், அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக 5 செகண்ட்ல டிலே நின்றுட்டே இருக்கும். ஓகே, அப்போ டைமிங் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகுது, அப்படியே நின்றுட்டே இருக்குது. ஸோ திரும்ப டைமிங் கிடைக்கும் போது எந்த இடத்துல விட்டுச்சோ அதுலேருந்து ஸ்டாப் ஆகும். இப்போ 5 செகண்ட்ல விட்டுருக்கு அப்படின்னா இங்கே 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 5லேருந்து இன்க்ரீஸ் ஆகி கரெக்டாக இங்கே எங்கே வரும் அப்படின்னா 10 செகண்டுக்கு வரும். கரெக்டாக அந்த 10 அந்த ப்ரீசெட் வேல்யூ கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும், டிலே நடக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் டைமர் டன் பீட் வந்து 0லேயே தான் இருந்துட்டு இருக்கும். கரெக்டாக அந்த டோட்டல் டைமிங் ஃபுல் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிலே பீட் வந்து 0 ஆயிரும். ஓகே, ஸோ அதுலேருந்து டிலே பீட் வந்து 1லேயே தான் இருக்கும். டைமிங் அந்த கரெக்டாக அந்த டைம் டிலே முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த டிலே பீட் 1லேயே தான் இருக்கும். அந்த டிலே பீட்டை திரும்ப 0 கொண்டதுக்கு என்ன பண்ணணும், வி யூஸ் அ ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த பீட் வந்து 0 வரும். அப்போ டோட்டல் டைம் டிலேங்கிறது என்னது, டிலே 1 + டிலே 2. ஸோ அதான் கொடுத்துருக்கு, டிலே 1 + டிலே 2 ஈக்குவல் டு டோட்டல் டைமிங் டிலே. ஸோ நெக்ஸ்ட் கேஸ்கேடிங் டைமர்ஸ். ஸோ கேஸ்கேடிங் டைமர்ஸ்னா என்ன அப்படின்னா, கனெக்டிங் 2 or more டைமர்ஸ் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் கேஸ்கேடிங். ஓகேயா, ஸோ ஒரு சர்க்கியூட்லேயே மோர் தென் 1 டைமர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம், கேஸ்கேடிங் ஆஃப் டைமர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இந்த இடத்துல 2 டைமர் யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரெண்டுமே ஆன் டிலே டைமர் தான், டி ஆன். ஸோ இந்த டைமரோட நேம் வந்து T4:1. ஓகே, ஸோ இந்த டைமரோட நேம் வந்து T4:2. ஓகே, ஸோ ரெண்டு டைமருக்குமே 2 பிட் இருக்கு அப்படிதானே, எனேபிள் பிட்டு, டன் பிட்டு, டைமிங் பிட் வந்து இன்பில்டா இருக்கும். ஸோ அது நமக்கு வெளியே தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த பிட்ல பாருங்க, இந்த டைமருக்கும் 2 இது இருக்கு, எனேபிள் பிட்டு, டன் பிட்டு, அதே மாதிரி டைமிங் பிட் இருக்கும். ஓகே, ஸோ 3 அவுட்புட் காயில்ஸ் இருக்கு, M1, M2, M3. ஓகே, ஸோ இங்க பாருங்க T4.1/DN அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டைமருக்குள்ள நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் இது. அப்போ இந்த டைமர் டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கான்டாக்ட் என்ன ஆகும், க்ளோஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த டைமருக்குள்ள கான்டாக்ட் தான் இது ரெண்டுமே, அதே நேம்ல கொடுத்துருக்கு பாருங்க, T4:1, T4:1. ஓகே, அப்புறம் இது வந்து T4:2. ஸோ அதுக்குள்ள கான்டாக்ட் தான் இங்க இருக்கு, T4:2. அப்போ இந்த டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கான்டாக்ட் வந்து என்ன ஆகும், க்ளோஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த புஷ் பட்டன். ஓகே, இட் இஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டன். ஓகே, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், அப்போ லாஜிக் வந்து 1 ஆகும். ஓகே, இட்ஸ் ட்ரூ கண்டிஷன், ஏன்னா இது யாருமே க்ளோஸ்ல தான் இருக்கும். ஸோ க்ளோஸ்டு, இதுவும் க்ளோஸ்டு. அப்போ M1 காயில் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஸோ M1 காயிலுக்கு சீலிங் கொடுக்குறதுக்கு அதே நேம்ல இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம லேடர் லாஜிக்ல அப்படி தானே கொடுப்போம். ஸோ இந்த கான்டாக்ட்டுக்கு சீலிங் அப்படின்னா அதே நேம்ல கொடுக்கணும், இங்க M1னா இங்கே M1. அப்போ இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஸோ இந்த கான்டாக்ட் க்ளோஸ்டு, அட் த சேம் டைம் இங்கேயும் M1, இதுவும் க்ளோஸ்ட் ஆகும். ஸோ இது க்ளோஸ்னா என்னது, டைமருக்கு வந்து இன்புட் சிக்னல் கிடைக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ டைமருக்கு இன்புட் சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் EN, இட் இஸ் ஆன் டிலே டைமர். அப்போ எனேபிள் பிட் வந்து 1 ஆயிரும், எனேபிள் பிட் வந்து 1 ஆகும். 1 ஆனதுக்கு அப்புறம் டைமிங் பிட், அது வெளியே தெரியாது, TT பிட், இது என்ன ஆகும், 1 ஆயிரும். ஏன்னா இப்போ அக்குமுலேட்டட் வேல்யூல இருந்து ப்ரீசெட் வேல்யூ 20 கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 0ல இருந்து 20க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அது வரைக்கும் டைமிங் பிட் 1 இருக்கும், டன் பிட் எப்படி இருக்கும், 0 இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த அக்குமுலேட்டட் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், டைமிங் பிட் வந்து 0 ஆயிரும், டன் பிட் வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ டன் பிட் 1 ஆனதுக்கு அப்புறம் இந்த டைமரோட கான்டாக்ட் இங்க இருக்கு, அப்போ இது க்ளோஸ்ட் ஆகும். ஓகே, இது க்ளோஸ்ட்னா M2 காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். அட் த சேம் டைம் இதே கான்டாக்ட் தானே இங்கே இருக்கு, அப்போ இதுவும் க்ளோஸ்ட். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இந்த கான்டாக்ட்டுக்கு நம்ம சப்ளை கொடுத்துட்டோம், இந்த கான்டாக்ட் இன்புட் சப்ளை கொடுத்துட்டோம். அப்போ இந்த எனேபிள் பிட் வந்து 1 ஆகும், டைமிங் பிட் வந்து 1 ஆகும். ஓகே, ஸோ அக்குமுலேட்டட் வேல்யூ 0. அப்போ 0ல இருந்து 20 ப்ரீசெட் வேல்யூ போற வரைக்கும் டைமிங் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் 1ல இருக்கும், டன் பிட் வந்து 0ல இருக்கும். ஒன்ஸ் இந்த அக்குமுலேட்டட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ப்ரீசெட் வேல்யூ தட் இஸ் 20க்கு வந்ததுக்கு அப்புறம் டைமிங் முடிஞ்சிருச்சு, டன் பிட் வந்து 1 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டன் பிட் எப்போ 1 ஆகுதோ அப்போ இந்த டைமரோட கான்டாக்ட் இங்கே இருக்கு, T4:2/DN இருக்கு. ஓகே, ஸோ டன். ஸோ இந்த டன் இது 1 ஆனதுக்கு அப்புறம் இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் அப்படின்னா M3 காயில் எனர்ஜைஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, M1 காயில், அப்புறம் ஆஃப்டர் சம் டைம் டிலே இந்த டைமர் டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் M2 காயில் எனர்ஜைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த டைமர் டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் M3 எனர்ஜைஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே சர்க்கியூட்ல 2 டைமர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே சர்க்கியூட்ல 2 டைமர் யூஸ் பண்றதை நம்ம என்ன சொல்றோம், கேஸ்கேடிங் ஆஃப் டைமர்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, மோட்டார் ஸ்டார்டர் காயில் M1 இஸ் எனர்ஜைஸ்டு when the momentary start push button PB2 is pressed. இந்த தானே, இதை பிரஸ் பண்ணும்போது M1 காயில் எனர்ஜைஸ்ட் ஆகும். சீலிங் வந்து இங்க இருக்கு. ஓகே, ஸோ as a result motor 1 start. ஓகே,
இந்த காயில ப்ரெஸ் பண்ண உடனே மோட்டர் M1 வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கான்டாக்ட் M1 க்ளோசஸ், இந்த கான்டாக்ட் சொல்றாங்க. இட் இஸ் அ சீலிங் கான்டாக்ட். ஓகே, அந்த காயில் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் M1 வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். சீலிங் PP2. ஓகே, ஸோ PP2 இந்த PP2க்கு பேரலாக போட்டிருக்கும், அதான் சீலிங் கான்டாக்ட். ஸோ கொடுத்தோடனே இப்போ என்ன ஆயிரும், இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். அப்போ டைமர் T4:1 ஓகே இது எனர்ஜைஸ்ட் ஆயிரும். எனர்ஜைஸ்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் டிலே. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிலே கொடுக்குது. ஆஃப்டர் தி ப்ரீசெட் டைம். ஓகே, ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே ப்ரீசெட் வேல்யூ 20, அப்போ டைம் பேஸ் எவ்வளவு 1 செகண்ட்னு அர்த்தம். அப்படிதானே, அப்போ 20 × 1, அப்போ ப்ரீசெட் வேல்யூ இன்ட்டு ஆக்சுவல் டைம் பேஸ். அப்போ 20 இன்ட்டு டைம் பேஸ் வந்து 1 செகண்டாக இருந்தால் மட்டும்தான் இங்கே 20 செகண்ட் சொல்ல முடியும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் என்ன ஆகுமா, T4:1/DN இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். கான்டாக்ட் க்ளோசஸ் டு எனர்ஜைஸ் தி செகண்ட் மோட்டர், தட் இஸ் M2. ஓகே, செகண்ட் காயில் M2. M2 காயில் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் க்ளோஸ்ட். ஏன்னா இந்த டைமருக்குள்ள 2 கான்டாக்ட் இங்கே இருக்கு, 1 2, இதுவும் க்ளோஸ்ட் ஆயிரும். அப்போ செகண்ட் டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஓகே, T4:2 நேம் தானே, T4:2 இந்த கான்டாக்ட் வந்து எனர்ஜைஸ் ஆகும். இந்த டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ இது இந்த டைமர் கொடுக்கக்கூடிய டைம் வந்து என்ன சொல்றோம், செகண்ட் டைம் டிலேன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுலேயும் 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ ப்ரீசெட் வேல்யூ 20 அப்படின்னா டைம் பேஸ் வந்து 1 செகண்டா இருக்கலாம். அப்படிதானே, அப்போ 20 × 1 செகண்ட் வந்து 20 செகண்ட். ஓகே, ஸோ 20 செகண்ட் டைம் டிலேக்கு அப்புறம் T4:2/DN. ஓகே, ஸோ இந்த டன் பிட் 1 ஆனதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். கான்டாக்ட் க்ளோசஸ் டு எனர்ஜைஸ் தி தேர்ட் காயில், தட் இஸ் M3. ஸ்டார்டர் காயில் M3 அண்ட் ஸோ ஆன், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகே, அப்போ டோட்டல் டைம் டிலேங்கிறது என்னது, இந்த டைமர் கொடுக்கக்கூடிய டைம் டிலே பிளஸ் இந்த டைமர் கொடுக்கக்கூடிய டைம் டிலே. அப்போ ஸோ டோட்டல் டைம் டிலே ஈக்குவல் டு, ஓகே, அப்போ மோட்டர் 3 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் டிலே எடுத்துக்கிடுது, டைம் டிலே ப்ரொடியூஸ்ட் பை தி ஃபர்ஸ்ட் டைமர், தட் இஸ் T4:1 இந்த டைமரு பிளஸ் டைம் டிலே ப்ரொடியூஸ்ட் பை தி T4:2. அப்போ இந்த தேர்ட் காயில் ஆன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டைமர் ஸ்டார்ட் ஆகி டைம் அவுட் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த டைமர் ஸ்டார்ட் ஆகி டைம் அவுட் ஆகணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஆக்சுவல் டைம் டிலே டு ஸ்டார்ட் தி மோட்டார் 3 ஈக்குவல் டு டைம் டிலே ப்ரொடியூஸ் பை தி ஃபர்ஸ்ட் டைமர், தட் இஸ் T4:1 பிளஸ் டைம் டிலே ப்ரொடியூஸ் பை தி செகண்ட் டைமர். ஓகே, ஸோ டைம் டிலே ஆஃப் T4:2. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கேஸ்கேடிங் ஆஃப் டைமர். ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.